ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடிப்பூரம் அம்பாள் அருளை உடனே பெறுவதற்கு பெண்கள் இதை மட்டும் செய்யுங்கள், என்ன வரம் கேட்டாலும் உடனே தருவாள் அம்பிகை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்று தான் அம்பிகை அவதரித்ததாக ஒரு வரலாறு சொல்கின்றது. அதே போல் இந்த ஆடி பூரத்தன்று தான் அம்பிகைக்கு வளைகாப்பு விழாவும் எல்லா கோவில்லையுமே நடைபெறும். இவ்வளவு விசேஷமான நாளில் நம்ம குடும்ப நன்மைக்காக, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்குவதற்காக, நமக்கு தேவையான அந்த வரங்களை பெறுவதற்காக நம்ம குடும்ப பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அதிசக்தி வாய்ந்த ஆடிப்பூர திருநாள் என்றைக்கு வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த பூர நட்சத்திரம் வருகின்றது. அன்றைய தினம்தான் இந்த ஆடிப்பூரம் அப்படின்றது எல்லா கோவில்லையுமே மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. அது மட்டும் கிடையாது, ரங்கநாதரை மணந்த அந்த ஆண்டாள் அவதரித்த தினமும் இந்த பூர நட்சத்திரத்தன்று தான். அதனால் விரும்பிய மன வாழ்க்கை பெறுவதற்கு இன்றைய நாளன்று அந்த திருமணமாகாத பெண்கள் விரதம் இருந்து ஆண்டாளையும் ரங்கமன்னாரையும் வழிபடும் பொழுது அந்த விரும்பிய மன வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ஆடிப்புற திருநாள் அந்த வழிபாடு எப்படி செய்வது, கோவிலில் எப்படி செய்வது, வீட்டில் எப்படி செய்வது அப்படின்னு பதிவு போட்டிருக்கோம். எண்டு கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். இப்போ நீங்கள் கோவிலில் போய் நம்ம சொல்கிற இந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம், வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். இதை செஞ்சாலே போதும், நிச்சயமாக அன்பாளின் அருள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். வேண்டிய வரங்களும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோவிலில் அம்பாளுக்கு நம்ம வளையல் வாங்கி கொடுப்போம். அந்த வளையல் நம்மளுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம கைகள்லாம் அணிந்து கொள்வோம். நமக்கு ஏதாவது வரங்கள் வேணும், ஏதாவது நம்மளுக்கு நடக்கணும், விசேஷம் நம்ம வீட்டில் நடக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், தீர்க்க சுமங்கலி வரம் வேண்டும் அப்படின்னு நமக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்கும். இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, கோவிலுக்கு நீங்கள் தனியாக வளையல் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு டஜனோ 3, 5, 7 இந்த மாதிரி டசன் கணக்கில் அந்த வளையலை வாங்கிட்டு போய் ஒரு தாம்பாளத்தில் பரப்பி வச்சுருங்க. பரப்பி வச்சுட்டு அதில் ஒரு கொஞ்சமாக பூ வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அம்பாள் பாதத்தில் வச்சு தர சொல்லி நீங்கள் கொடுங்க. அவங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு பூஜை செஞ்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அதை வாங்கி நீங்கள் உங்களுக்கு பிரசாதமாக நீங்கள் 2 வளையலை அணிந்து கொள்ளலாம். அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் இதை கொடுங்க. கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி, சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு நீங்கள் இந்த வளையல்களை எல்லாம் 2 வளையல் கொடுத்தாலும் சரி, 4 வளையல் கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சுன்னா பூ அந்த சின்ன சின்ன பூவாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த வளையலோடு அந்த பூவையும் சேர்த்து கொடுங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு எல்லாம் சேர்த்து தாம்பூலமாக உங்களால் கொடுக்க முடியும். ஒரு 10 பேருக்காவது கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரியும் கொடுக்கலாம். மிச்ச பேருக்கு நீங்கள் வெறும் வளையல் கூட கொடுக்கலாம். அது உங்களுடைய வசதியை பொறுத்து. இந்த வளையல்களை அந்த பெண்கள் ஒரு சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, பயபக்தியோடு வாங்கிக்கிடுவாங்க. இந்த ஆடிப்புறத்தன்று கோவிலில் நம்மளுக்கு இந்த வளையலே நம்மளுக்கு அம்பாலே கொடுப்பதாக சந்தோஷப்பட்டு அவங்களும் மனநிறைவோடு அதை வாங்கி அணிந்து கொள்வார்கள். உங்களுக்கும் அவங்களாம் நம்ம வளையலை வாங்கி அணிகிறாங்க அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கும் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த வேண்டிய வரங்களை அம்பாள் மனம் குளிர்ந்து உங்களுக்கு கொடுப்பாள், நிச்சயம் கொடுப்பாள். இது ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம். அதனால் கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். கோவிலில் செய்ய முடியாதவங்க வீட்லேயுமே ஒரு 10 பேரை அழைத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி அம்பாள் படத்திற்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு போன பதிவில் போட்டிருக்கோம். அதுபடி வழிபாடு செஞ்சுட்டு இந்த தாம்பாளத்தில் நீங்கள் வளையல்களை பரப்பி வச்சு இதே முறையில் உங்கள் வீட்டில் அந்த பெண்களுக்கு கொடுக்கலாம். முடிந்த அளவுக்கு கோவிலில் செய்வதற்கு பாருங்கள். முடியாதவங்க வீட்டில் இந்த மாதிரி செய்யுங்க. இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த திருமண பாக்கியமாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, வேறு உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை செஞ்சாலும் அதை உடனடியாக அம்பாள் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாள். கண்டிப்பாக இது ஒரு அற்புத சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த ஆடிப்பூரத்தன்று இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக 200 மடங்கு பலனை உங்களுக்கு கொடுக்கும். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.